ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த விலாக் தான். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்டேட் பண்ண டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சி தெளித்து கோலம் போட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 9 ஆயிடுச்சு. ஸோ கோலம்லாம் போட்டுட்டு காலையிலே ஒரு காஃபி வச்சு கொடுத்துட்டு தோசை ஊற்றி பசங்களுக்குலாம் இட்லி ஊற்றி தக்காளி சட்னி வச்சு சாம்பார் கொடுத்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூல் லீவ் போட்டுட்டா, நேற்றெல்லாம் நைட்டு ஜுரம், அதனால். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு சமைச்சு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கீரை வந்துச்சு, ஒரு 2 கட்டு கீரை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சிறுகீரை வாங்கினேன் 2 கட்டு. ரொம்ப இலசாக இருந்தது, அதனால் சின்னதாக வாங்காமல் பெருசாக சின்னதாக இருந்ததுனால 2 கட்டு வாங்கிட்டேன், பத்தாதுன்னு. அப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி பாப்பா கூடவே இருந்ததுனால அவளையே வந்து தீபம் ஏற்றி அவள் கையில் கொடுத்து ஏற்ற சொல்லிட்டேன். கீரையெல்லாம் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போகும்போது காலையில் வெள்ளிக்கிழமை மட்டும் காலை சாப்பாடு சாப்பிட மாட்டேன். மத்தியானம் வந்து சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் எப்போதுமே. எங்கள் அம்மாலாம் ஃபுல் டேவே பண்ணியிருப்பாங்க, என்னாலலாம் முடியலை. நான் பிரதோஷ விரதத்தை தவிர வேறு எதுவும் பட்னி கடந்து எடுத்ததில்லை. இப்போ தான் ஆஃப்டர் மேரேஜ் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன் இதை. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மத்தியானம் வரலையும் சின்னதாக எடுத்ததெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ 2 கட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று 20 ரூபா, 40 ரூபா 2 கட்டு, பேலன்ஸ் 60 ரூபா கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கோயிலுக்கு கிளம்புனேன். ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கா. இது வந்து 8வது வாரம் நான் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது. ஏன் விளக்கு போடுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு வேலை 1 வருஷமாக அப்படியே நின்றுது ஒயிட் வாஷோட. ஸோ நான் இது 8வது வாரம். நான் அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், நான் வந்து விளக்கு போட போகிறேன் துர்க்கைக்கு. 9 வாரம் இல்லை 11 வாரம் போடும்போது என் வீட்டு வேலை கண்டினியூ ஆகிருக்கும் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ இது 8வது வாரம். எங்கள் வீட்டு வேலை ஆரம்பித்து 3 நாள் ஆகுது. ஸோ பாப்பாவுக்கு இந்த பவடை சட்டை தான் போட்டிருந்தேன். நல்லாயிருக்கா சொல்லுங்கள். இது வந்து நானே தைச்சி கொடுத்தது. இது தைச்சி 2 வருஷம் ஆகுது. அவள் போடவே மாட்டேங்கிறா. இது மாதிரி 6 செட்டு தைச்சேன். இது வந்துட்டு மகமாயி கோயிலுக்கு வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் வந்துட்டு விளக்கு ஏற்றுறேன். இது வந்து நார்மலாக எண்ணெய் வீட்டில் இருக்கிற தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஏற்றி தான். ஸோ அதையும் ஏற்றி பாப்பா கையிலே கொடுத்துட்டேன். பாப்பாவே வந்துட்டு தீபாராதனை அப்படி சாமிக்கு காமிச்சிட்டு அந்த இடத்துல நானே வைக்கிறேன்னு இன்றைக்கி அவளே கேட்டுக்கிட்டா. சரி, நான் அவள்கிட்டயே கொடுத்துட்டேன். ஸோ அவள் சாமிக்கு 2 வாட்டி ஆராதனை இப்படி காமிச்சிட்டு கீழே எடுத்து வச்சுட்டா. ஒரு 2-3 வாட்டி காமிச்சிட்டு கீழே விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு அவளே தான் எல்லாமே பண்ணாங்க. வைக்க சொன்னால் அவளே வச்சு அவளே காமிச்சு அவளே எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டா. அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கல. வீட்டிலலாம் அவள் 6 மணி ஆயிடுச்சுன்னா விளக்கு ஏற்றுவாள். இதுதான் அந்த அம்மா எப்படி இருக்காங்க, செம்ம அழகு இல்லை? ஸோ அடுத்தது வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுறதுக்கு இங்கே வந்துட்டு விநாயகர் கோயிலில் தான் துர்க்கை இருப்பாங்க, இங்கே போட வந்தோம். இதையும் நான் அரேஞ்ச் பண்ணி பாப்பா கையில் கொடுத்துட்டேன். அவளே வந்துட்டு போக சாமிக்கு வந்துட்டு ஆராதனை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வச்சுட்டா. ஸோ இன்றைக்கி 8வது வாரம். இந்த 8வது வாரமும் நான் புது ட்ரெஸ் தான் போட்டேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு புது ட்ரெஸ் தான் நான் போடுறேன். அது என்னன்னு தெரில. இன்னும் அடுத்த வாரத்துக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, அமையுமான்னு தெரில, பார்க்கலாம். காற்று ஆடி காற்று இல்லையா, விளக்கு ஏற்றும் போதே அணையுது, ஒன்றும் நிற்கவே மாட்டேங்குது. எல்லாருமே அப்படி தான். அதெல்லாம் அபசக்கணும் இல்லை, ஆடி காற்றெல்லாம் அம்மிக்கல்லே பறக்கும்பாங்க. சாதாரண தீபம் எப்படி எரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஏற்றி பாப்பா கையில் கொடுத்தேன். அவளே வந்துட்டு கொண்டு சாமிக்கு காமிச்சிட்டு கொண்டு வச்சிட்டா. ஸோ இப்படி தான் இன்றைக்கி மத்தியானம் வரலையும் போச்சு. மத்தியானம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 மணி ஆச்சு. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு 5 பேர் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு காஃபி வச்சு கொடுக்கல, சொல்லிட்டு தான் போனேன் கொஞ்சம் லேட் ஆகும்னா நான் வரதுக்குன்னு. ஸோ வந்து கடகடன்னு காஃபியை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு சமைச்சி சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டேன். எப்போதும் மாதிரி ரசத்துக்கு பருப்புலாம் எடுத்து வச்சுருந்தேன். என்னால் முடியல, பசி, டக்குன்னு இதே வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் பாயசம் எதுவும் பண்ணலை. நான் எப்போதுமே வெள்ளிக்கிழமை ஆனால் 365 நாளில் வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும் ஸ்வீட் பொங்கல் இல்லை பாயசம் செய்வேன். இன்றைக்கி அதை நான் செய்யலை, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். 3 மணி ஆயிடுச்சு நான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே இவர் இருந்தார். இவர் ரொம்ப அழகு. எப்போதுமே இவரை போனால் ஒரு வீடியோ எடுக்காமல் நான் வரமாட்டேன், முருகர். ஸோ இவரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஹாஃப் டே சமைக்கிறதுக்கு முன்னாடி வரலையும் 12:30 மணி வரலையும் இந்த வீடியோ தான் எடுத்தேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் இருக்குது. கிஃப்ட்டுன்னு ஒன்று வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைவில் வந்து போட்டுவிடுங்க. அது லைவில் மட்டும்தான் அவைலபிள். அப்புறம் கிளவி மாதிரி இந்த கடையை முடிச்சுட்டு கோயில் வாசல்லே இந்த கடை இருந்தது. அதில் ஒரு 3 பொட்டு பாக்கெட்டு, லிப்ஸ்டிக் 2,
அது இது வாட்டர் பலூன்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தா. இது பாப்பாவுக்கு வாங்கினேன், இது எனக்கு 3 பொட்டு வாங்கினேன், அப்புறம் எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன் இது. ஸோ வாங்கிக்கிட்டு வாட்டர் பலூன் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம்.